சமச்சீர் நிலை நார்மலைசேஷன் அப்படிங்கிற இந்த. ஸோ இந்த நார்மலைசேஷன் இதை பொறுத்த வரைக்கும் 3 காரணங்கள்னால நம்ம உடம்புல பிரச்சனைகள் வரலாம். ஒன்று, கொழுப்புனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். 2வது, சர்க்கரையினால கணையத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம். 3வது, ஊட்டச்சத்து பற்றாக்குறை பிளஸ் உடல் எடையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஹார்ட் ஃபங்க்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், இதயம், இரத்த குழாய்கள், ரத்தம், இது 3ம் சேர்ந்த இந்த கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட் பம்ப் ஆகும்போது தான் பிளட், ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஊட்டச்சத்துக்கள் செல்ஸுக்குள்ள கிடைக்க முடியும். அதே போல நம்ம பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காகவும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் பேசிக்கா ஹார்ட்ல வரக்கூடிய ஒரு இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கொழுப்பு நாள். ஸோ மேல இருக்கக்கூடிய படத்துல நம்ம பார்க்கலாம், அது ஒரு ஹெல்த்தியான இரத்த குழாய்கள். ஸோ இந்த இரத்த குழாய்கள் என்ன ஆகுது, நம்ம சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இது இரத்த குழாய்கள்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பை ஏற்படும். ஸோ ஒன்ஸ் இந்த அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறையாகும். அதாவது ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இரத்த குழாய்கள் முழுமையாக கொழுப்புனால அடைப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்றோம், அத்ரோஸ்க்ளீரோசிஸ். இந்த முழு அடைப்பு, இந்த கொழுப்புனால இந்த முழு அடைப்பு இது ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா இதயத்துல பலவிதமான பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொழுப்பை கரைக்கணும். ஸோ கொழுப்பை கரைச்சாதான் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா சராசரியா ஒரு நிமிஷத்துல 72லேருந்து 75 முறை நம்ம இதய துடிப்பு இருக்கு. 75 வயசு உயிர் வாழ போறோம்னா 2.5 பில்லியன் டைம்ஸ் நான் ஸ்டாப்பா ஹார்ட் பீட் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்காக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வெஸ்டீஜ் ஃபிளாக்ஸ் ஆயில். ஏன்னா ஃபிளாக்ஸ் ஆயில் இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. ஸோ நார்ச்சத்து என்ன பண்ணும், பேசிக்கா கொழுப்பை தங்க விடாது, அது கரைச்சு ரத்த குழாய்களை தங்கியிருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சு உடம்புல இருந்து வெளியில கொண்டு வந்து. ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் இதுல கார்போஹைட்ரேட்ஸ் குறைவு அப்படிங்கறதுனால இது உடல் எடையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபிளாக்ஸ் ஆயிலும் பயன்படுது. ஸ்கின், தலைமுடி பிரச்சனைகளோ இல்ல சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகளோ வராமல் தடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுனாலே ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியா இருக்கும். உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் இது கண்ட்ரோல் ஆகும். ஃபிளாக்ஸீட் இதுல லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள், இது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சு பொருளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ ஆன்டி ஏஜிங், அதாவது வயோதிக தன்மை வராமல் தடுக்கக்கூடிய விஷயம் ஃபிளாக்ஸ் ஆயில்ல இருக்கு. ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனாலுமே தைராய்டு கண்டிஷன்ஸ், ஹைப்பர் ஆர் ஹைப்போ தைராய்டு, ஸோ இந்த தைராய்டு கண்டிஷன்ஸ்ல எஃபெக்டிவ் ஆனது ஃபிளாக்ஸீட் ஆயில். ஒமேகா 3 ரிச் சோர்ஸ் இருக்கக்கூடியது ஃபிளாக்ஸீட் ஆயில். ஸோ இந்த ஒமேகா 3 இருக்கிறதுனாலையுமே முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். பொதுவா பெண்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் 50 வயது நெருங்கும் பொழுது பீரியட் ஸ்டாப் ஆகக்கூடிய மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ்லயுமே என்ன ஆகும்னா, பொதுவா ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட ஒரு இம்பேலன்ஸ் அதிகமாக்குறதுனால மார்பக புற்றுநோய் இல்லை கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏற்படலாம். ஸோ பெண்கள் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு மெனோபாஸ்ல வரக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். ரத்த குழாய்கள்ல கொழுப்புனால அடைப்பு ஏற்படலாம், பட் சம்டைம்ஸ் ரத்த குழாய்களும் பாதிப்பு ஏற்படலாம். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த ரத்த குழாய்கள் வழியாக ஒரு நாளைக்கு சராசரியா 7200 லிட்டர் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. எப்போ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மை, அதாவது எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையும். ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி குறையும் போது என்ன ஆகும்னா ரத்த குழாய்கள், ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். L-arginine இது ஒரு நேச்சுரலான ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த L-argininல ரெஸ்பிரட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கிறதுனால இது சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி இது கொடுத்து கேட்கும், அதாவது டைலேஷன். ஸோ டைலேஷன் எஃபெக்ட், அதாவது விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் L-arginine இருக்கிறதுனால
சுருங்கி இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ இரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் அதாவது இந்த கொழுப்பு இதையும் கரைக்கக்கூடியது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, ஸோ இவங்களுக்கும் L-arginine கொடுக்கறதுனால அந்த ஸ்டாமினா, அந்த பவர் அதிகமாகும். பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை L-arginineல இருக்கு. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் அந்த நரம்புகள் சுருண்டு இருக்கும். ஸோ அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகளையுமே ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை L-arginineல இருக்கு. அதே போல கிட்னி ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஞாபக மறதி, டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி இது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மறதி இம்ப்ரூவ் ஆகாது, லைக் ஞாபக சக்தி அதிகமாகும். ஸோ பேசிக்கா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், அதே போல ஆண்கள் மலட்டுத்தன்மை, ஸோ இதையும் தடுக்கக்கூடியது L-arginine. ஒரு சாஷே பேக்கெட் ஒரு 200 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல ஒரு நாளைக்கு ஒரு டைம் L-arginine எடுத்துட்டு வந்தாலே போதும். நம்ம உடம்பிற்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் இந்த கோஎன்சைம் Q10. ஸோ இது ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது பேசிக்கா என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி, இந்த சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுதான் இந்த கோஎன்சைம் Q10. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்களுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்லேயே கூட படிச்சிருப்போம். இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பவர் ஹவுஸ்ல கோஎன்சைமோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா தான் இது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ATP அப்படிங்கிற எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ கோஎன்சைம் பேசிக்காகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்கள்லையுமே ஜெனரலாகவே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் கோஎன்சைம் அப்போ எதனால இந்த ப்ராப்ளம் ஏற்படும்னா, வயது ஏற 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 கோஎன்சைமோட உற்பத்தி நம்ம உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். ஸோ 20 வயசுல அப்படின்னு பார்க்கும்போது முழுமையான கோஎன்சைமோட உற்பத்தி அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதே ஒரு 40 தாண்டும் பொழுது கோஎன்சைம் மேக்சிமம் அதுலேருந்து அந்த டிப்ளீஷன் குறைபாடுங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ 60 வயசுல 80 வயசுல அப்படின்னு போகும்பொழுது கோஎன்சைமோட பற்றாக்குறை உடம்புல அதிகமாக காணப்படுறதுனால தான் வயோதிக தன்மை அதிகமா இருக்கு, தள்ளாமை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்களும் அதிகமா இருக்கு. ஸோ 40 வயசுக்கு மேல கோஎன்சைம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறதுனால கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் நம்ம திரும்ப எனர்ஜியோட வச்சிருக்க முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தைராய்டு கிளான்ஸ் இருக்கலாம், நுரையீரல் இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், சிறுநீரகம் இருக்கலாம், கணையம் இருக்கலாம், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களா இருக்கலாம், தசைகள்ல ஏற்படக்கூடிய வீக்னஸ் வராமல் தடுக்கிறதுக்காக, சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க விந்தணுக்கள், ஸோ விந்தணுக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு தீர்வாகும் கோஎன்சைம் எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் கோஎன்சைம் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது வழக்கம்தான். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திக்குவோம். இந்த தேங்காய் எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொப்பரையிலேருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸோ தேங்காய் காய வச்சு கொப்பரையாக்கி கொப்பரையிலேருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயை எடுக்கிறாங்க. ஸோ ஒரு தேங்காய் எண்ணெயில என்னென்ன மருத்துவ குணங்கள் இது எல்லாமே இருக்கணுமோ அது எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லா மெச்சூர் ஆகக்கூடிய அந்த தேங்காயில இருக்கு. பட் கொப்பரையாக்கி அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வேற பண்றதுனால என்ன ஆகுது, மோஸ்ட்லி அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே லாஸ் ஆகுது. அது நீங்க மார்க்கெட்ல இருக்க நிறைய தேங்காய் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணியிருப்பாங்க, லைக் அலோவேரா என்ரிச் பண்ணிருப்பாங்க, ஆம்லா என்ரிச் பண்ணியிருப்பாங்க, ஹென்னா மருதாணி என்ரிச் பண்ணிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாமே அந்த பூஸ்டப் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எப்போ அந்த தேங்காயில தான் அதோட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதன்படி அது எடுக்கக்கூடிய அந்த தேங்காயிலேருந்து டைரக்டா எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் என்ன சொல்றோம், வெர்ஜின் கோகனட் ஆயில். ஸோ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணாம கோல்ட் ப்ராசஸ் மெத்தட்ல இந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வெர்ஜின் அப்படின்னா பியூர், சுத்தமான இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில்ல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்
நிறைய இருக்கு. பொதுவா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் நம்ம மூளைக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதே போல உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாகும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் இதுதான் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில். ஸோ இந்த வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில்ல என்ன இருக்குன்னா ஆல்பா லிப்போயிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ். இது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்க முடியும். பொதுவாக நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்கு. ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்பு. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்துக்களோட சேர்ந்து ரத்த குழாய்களை அடைப்பை இருக்கும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல கொழுப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ இந்த கெட்ட கொழுப்பை குறைக்க முடியும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஸோ பேசிக்காக அந்த MCTs அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகிளிசரைடுங்கிறது இதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு. ஸோ இதோட லெவல் அதிகமாச்சுனாலுமே இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடுங்கிறது நம்முடைய கல்லீரலுக்கு, மூளைக்கு, இதயத்திற்கு இந்த 3 உறுப்புகளுக்குமே ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். விட்டமின் இ இருக்கிறதுனால தலைமுடி கொட்டுறதோ இல்லை தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி லாரிக் ஆசிட் இதுவும் ஹேர் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ விட்டமின் இ, லாரிக் ஆசிட் தவிர இதுல கேப்ரிக் ஆசிட், கேப்ரோலிக் ஆசிட் இன்னும் 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதற்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல உடல் உறுப்புகள்ல உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று. செரிமானம் கண்ட்ரோல் ஆகும், உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல பசியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கோகோனட் ஆயில். ஸோ வெஸ்டீஜ்